அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இங்கே நான் வந்து பரணி தீபம் சொல்லிட்டு ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்டார் போட்டு ஓம் சரவணபவ பண்ணி அது நான் ஸ்டாண்டர்டாகவே வச்சுட்டுருக்கேன் அந்த பித்தளை தட்டில். அந்த பித்தளை தட்டில் ஃபுல்லாக அதெல்லாம் தேய்ச்சி ரொம்ப இது பண்ணல, ஏன்னா அது போய்டுன்றதுனால அப்படியே ஸ்டாண்டர்டாகவே வச்சுட்டுருக்கேன் நான். அதனால் அந்த பெயிண்டில் போட்டு வச்சுருக்கேன். அதிலே நான் அப்படியே வந்து சும்மா மட்டும் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதை வச்சுருக்கேன். இதில் பரணி தீபம் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஏற்றுனதில்லை. எப்படி ஏற்றுவேன்னா, ஒரு சின்ன அகல் விளக்கில் ஏற்றிடுவேன். அப்புறம் இரவு படுக்க போகும்போது அது அமர்ந்துடும். அந்த மாதிரி பண்ணல இந்த முறை தோணுச்சு, எனக்கு ஏன்னு தெரியல. கொஞ்சம் பெரிய அகல் விளக்கா 3 நாளைக்கு தொடர்ந்து எரியிற மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய அகலாக வச்சு, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது தெரியல, கொஞ்சம் பெரிய அகல் இதில் வச்சுட்டு போனேன். தொடர்ந்து நல்லபடி காலையில் வரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்தது. நேற்றே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது வந்து உயிர் காக்கிற சக்தி இதுக்கு உண்டு, மரணத்தை தடுக்கும். ஏன்னா இது யமன்ன்றது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தது, பரணியில் பிறந்தவர். அதனால தான் அந்த பரணி தீபம் ஏற்றுறது அப்படின்றது. சில கண்டங்கள் சில ஆபத்துக்கள் இருந்தால் தடுக்கிறதுக்கு இருக்குது. தம்னையிலே நேற்று அதை தான் நான் போட்டிருந்தேன். மெயினாக என்ன போட்டிருந்தேன்னா, இந்த வருஷம் இப்போ நீங்கள் ஏற்றுறீங்கன்னா, இப்போ இந்த 3 நாள் ஏற்றிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் பரணி தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா, கார்த்திகை தீபத்தில். அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வர ஆபத்துக்கள் கண்டங்கள் அந்த மாதிரி மெயின் மேஜராக வரும் பார்த்திங்களா, அதில் தடுக்கும். நோய் வந்து விஷயத்துக்கும் பார்க்கும், நம்ம வண்டி வாகனங்களில் போகும்போது அதுக்கும் உதவியாக இருக்கும். அது வந்து சில தெய்வங்களை நம்ம ஆசுவாசப்படுத்துறதுக்கு, அவங்கக்கிட்ட பெட்டாக இருக்கிற மாதிரி கடவுள்கள் இவங்கெல்லாம், யமன் அவங்கெல்லாம், அந்த மாதிரி விஷயமா நினச்சி நீங்கள் அதை போடணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இப்போ இது கூடவே நான் பேசும்போதே இதை பார்த்துங்க. இது வந்து நான் ஏன் வந்து யோகிராம் சுரத்குமார் டிசம்பர் 1ன்றதுக்காக தான் இதை லாமினேட் பண்ணதை எடுத்து இங்கே வச்சேன். ஆனால் இங்கே திருவண்ணாமலையோடு சேர்த்து தான் நான் லாமினேட் பண்ணேன், ஃபோட்டோ நெட்டில் எடுத்து. இந்த விளக்கு வந்து அந்த திருவண்ணாமலை இது மேலே மலை மேலே விழுது பார்த்திங்களா, அதுக்காக நான் அப்படி உங்களுக்கு காட்டிக்கிட்டே பேசுகிறேன். இது அப்படியே வச்சுருக்கேன். அதனால தான் யோகிராம் இந்த டிசம்பர் 1 முடிஞ்சாலும் இந்த திருவண்ணாமலைக்காக நான் இந்த லாமினேஷன் பண்ணதை எடுத்து உள்ளே வைக்காமல் இப்படியே வச்சுட்டுருக்கேன். இந்த விளக்கு தீபம் வந்து அதில் விழுதுன்றதுக்காக அப்படி வச்சுட்டுருக்கேன். அதை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க. நான் இப்போ இது முடிச்சுட்டு பின்னாடி தான் நான் போயிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு சமைத்து குச்சிகளோ இல்லை கொட்டாங்குச்சியோ வந்ததுன்னா கொஞ்சம் நெருப்பு மூட்டி அதை வந்து, ஏன்னா இந்த கார்த்திகை தீபம்ன்றதே வந்து அந்த திருவண்ணாமலை வந்து கைலாஷ் மலைக்கும் முன்னாடி அதை வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து இது எவ்வளோ பழசுன்னே கண்டுபிடிக்க முடியல. பூமி உலகம் தோன்றதுக்கு சமயத்தில் கூட தோன்றியிருக்கலாம் அது. ஏன்னா அதை வந்து செக் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போய் அந்த கல்ல இது எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இதுன்னு கண்டுபிடிக்கும் போது அவங்களால கண்டே பிடிக்க முடியல, அவ்வளோ பழசு. கைலாஷ் இது விட ரொம்ப ரொம்ப முன்னாடி தோன்றிய மலை அது. அது ஒரு நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் அந்த அங்கே இடத்துக்கே நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சு தான் இப்போ நிறைய பேர் அது போய் ரஷ் ஆகிடுச்சு. பயங்கரமான சாப்பாடும் பிஸ்னஸும் கடைங்களும் ஆயிட்டு அது இன்னும் வேறு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது கஷ்டமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் அதை நினச்சாலே முக்தி தரும்ன்றது விஷயம் உண்மை. அதுக்கிட்ட போகாமல் தூரந்தாவே இந்த மாதிரி ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கிட்டோ இல்லை மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலே அது முக்தி கொடுக்கும். அதுக்கு தான் அவங்க சொன்னதே மெயினாக. அந்த இடத்துக்கே போகணுன்னு ஏன் நினைக்கிறீங்க, நீங்கள் மனசுலேயே நினைங்க. ஏன்னா மனசுலேயே நினச்சிருந்தா என்ன ஆகும், அந்த இடம் அதே மாதிரி அதனுடைய சக்தியோடு இருக்கும். அந்த சிவபெருமான் அந்த நெருப்பு மாதிரி இருந்து குளிர்ந்து அந்த சக்தி அப்படியே இருக்கும். நம்ம நிறைய அங்கே கிட்ட போய் நம்ம எல்லாம் அந்த இடத்த அந்த அமைதியாக அது இருக்கணும். அப்படி அந்த அமைதியாக அப்படியே இருந்தால் தான், நீ தூரந்தே அதை நினச்சா கூட அதை நினச்சா முக்தி தரும். அந்த மாதிரி விஷயமா சொல்கிறேன் நான். எப்படி போனோன்னா என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் போனால் போதும், வருஷம் போகணும், பௌர்ணமி போகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, மனசுலேயே நினைங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு அந்த அமைதியும் அந்த இதுவும் வந்து காக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இது 2 மாதமாகவே எனக்கு வந்து இந்த மரண இது போகும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இதுக்கு யம தீபம்ன்றது, இந்த பரணி நட்சத்திர பரணி தீபம்ன்றது. இப்போ 2வது நாள் இன்றைக்கி புதன்கிழமை கார்த்திகை தீபம். நான் அதுக்கு நிவேதனங்கள்லாம் சில முருகருக்கு செஞ்சு வச்சு பண்ணிவிட்டேன். இப்போ விளக்கேற்ற போகிறேன். அந்த நெருப்பு மூட்டி என்ன சொல்லணும்னு போட்டிருக்கிறேன் தம்ப்நெயில்ல. நெருப்பு மூட்டி நம்ம இப்படி சொன்னோம்னா சிவன்கிட்ட நெருங்கும்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த கிளிப்பில் அது வருது. இப்போ என்ன நான் சொன்னேன்னா, 2 மாதமாகவே 3 மாதமாகவே எனக்கு வந்து ஒரு கண்டம் இருக்குதுன்னு காட்டுது. ஒன்று எனக்கு இருக்குது, இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கு இருக்குதுன்னு காமிச்சினே இருக்குது எனக்கு. அது வந்து சித்தர்களை நம்ம நிறைய வணங்குறதுனால, நிறைய வழிபாடு முறைகள் பண்ணுறதுனால காட்டுது. அது பிரபஞ்சத்தை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அது காட்டுது. அந்த மாதிரி வந்து அதில் நிறைய சொல்லியிருப்பேன் வீடியோவிலேயே. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட இப்போ ரொம்ப சொல்லலை. ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் வண்டி வந்து தீபாவளிக்கு முன்னாடியே வந்து சர்வீஸுக்கு விட்டால், தீபாவளிக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. 3 வாரமாக வச்சுருந்து அது மாடல் போயிடுச்சு, பழைய ஒயரு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னாங்க. கரெக்டாக ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு போகும்போது அவர் வண்டியும் ரிப்பேர் ஆகி
அவரும் அந்த வண்டியை அதுக்கு மேலே ஓட்டின்னு போகக்கூடாதுன்ற மாதிரி தடுத்து நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் இந்த இது மட்டும் போடல, பேட்ரி மட்டும் சார்ஜ் ஏற்றல. நீங்கள் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி போட்டுங்க, ஏதோ ஒன்று ரைட் இண்டிகேட்டர் மட்டும் நீங்கள் போட்டுங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 7000 ஆயிருக்குது. அது நீங்கள் கொடுத்துட்டு இப்போ வேணால் வண்டி எடுத்துன்னு போயிடுங்கன்னு தீபாவளி கழித்து ஒரு வாரம் போட்டு தான் கொடுத்தாங்க. அப்போ கூட கம்ப்ளீட் பண்ணல. அதை பேட்ரி இது போட்டுக்கிட்டு இருந்தால் நீ இன்னும் ஒரு வாரம் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த 11 திங்கக்கிழமை கோயில் போகணுன்னு சொன்ன பாருங்கள், சிவனுக்கு வந்து நம்ம உப்பு தண்ணியில் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு எலுமிச்சை மரத்தை உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு தண்ணி சோப்பும் போட்டு குளிச்சிடணும். ஆனால் ஃபைனலாக அந்த எலுமிச்சை மரத்தையும் உடம்பு ஃபுல்லாக போட்டு பூசிட்டு ஒரு தண்ணி ஒரு இது ஊற்றிக்கிட்டு நம்ம உடனே அதுக்கு அடுத்தது சாப்பிட்றது வீட்டு வேலைங்க அதுங்கெல்லாம் பண்ணாமல் அந்த குளியல் முடிஞ்ச உடனே மற்ற வேலைங்களை கூட காலை வேலையை கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு அந்த குளியல் முடிஞ்ச உடனே நம்ம டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிடுறதா இருக்கணும் அப்படின்னு சொன்ன பாருங்க. அவங்க வந்து மதங்கேஸ்வரராக ராஜமாதங்கியா நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 11 திங்கள் போகணுன்னு சொன்ன பாருங்க. உண்மையிலே அது பயங்கர பவர்ஃபுல்லான விஷயம். நான் ஒவ்வொரு திங்கக்கிழமை போகும்போதும் ஒரு அற்புதங்கள், ஒரு மாதிரி அந்த கலசத்துலேருந்து இது பூ விழுந்தது காமிச்சோம் பாருங்கள் சங்கு பூஜையில், அந்த மாதிரி வாரமே ஒவ்வொரு வாரமே ஒரு அதிசயம் நடந்தது. இதோட 5 வாரம் போயிருக்கேன். அந்த 5 வாரத்துலேயுமே ஒரு மாதிரியான பிரபஞ்ச ரீதியான கடவுள் சம்பந்தமான மிராக்கள் விஷயங்கள் நான் பார்த்தது. அதில் சிவபெருமான் ரொம்ப ஒரு விஷயமா வந்து சொன்னது வந்து அப்படியே நேர்லேயே வந்து நின்று சொன்ன மாதிரி ஒரு சொன்ன விஷயந்தான் வந்து, நீ எதுக்காக கவலைப்படுற, நீ வந்து யாருக்கும் எதுவும் நிரூபிக்க வேணாம், நீ எதுவும் நிரூபிக்க வேணாம், நான் அதிசயங்களை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சொன்னார். இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆனால் இப்போ நான் அடுத்து நெருப்பு கொஞ்சம் மூட்டிட்டு என்ன சொல்லலாம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இன்றைக்கும் நாளைக்கும் இல்லை நாளைக்கு கூட நீங்கள் பண்ணுறதா பண்ணுங்கள், இல்லை இன்றைக்கும் பண்ணி நாளைக்கும் பண்ணுறதுனா பண்ணுங்கள். அது நம்ம என்ன சொல்லலான்றது மட்டும் நான் சொல்கிறேன். அவர் என்கிட்ட கொஞ்சம் விஷயங்களை சொன்னார், அதெல்லாம் இதில் சொல்லலை. என்ன சொல்லலாம் நம்மளுக்கு அந்த சிவன்கிட்ட நம்மளை நெருங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த இதுக்கப்புறம் போடுறேன். அந்த மாதிரி அந்த வண்டியை கொண்டு வந்துட்டு கூட அந்த பேட்ரி போகிறதுக்கு காசு பத்தாக்குறை போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கூட இந்த சிவன் கோயிலுக்கு திங்கக்கிழமை ஒவ்வொரு முறையும் ஆட்டோவுக்கு 200 300 ரூபாய் ஆகுதுன்னு அந்த வண்டி எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் நடக்கலை. எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கும் ஏதோ ஒரு அந்த வண்டி சம்மந்தமாக வருது, இல்லைன்னா எங்கே போனால் அது பிரச்சனை மாட்டோன்ற மாதிரி ஒரு காமிச்சிக்கிட்டே இருக்குது எனக்கு. அது அந்த பிரபஞ்ச ரீதியாக காட்டுது, நல்லா தெரியுது எனக்கு. ஆனும் நல்லா இப்போ நீம் கரோலி பாபாவிலேருந்து எல்லாரையும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நேற்று உங்களுக்கு சொல்கிறேன், இவர் வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இது என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி காலையில் இந்த நல்ல மழை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் ஒழுகும் சில இடத்துங்களில். ஆனால் எதிர்பாராத ஒரு இடத்துல வந்து ஒழுகுது, காலையில் ஒழுகுது பொழுது. ஹஸ்பண்டுக்கு நான் வந்து இது எடுத்துகிட்டு போகிறேன், டிஃபன் இட்லி வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் பிளேட்டில். அவர் ரூமில் அந்த கொரோனாவுக்கு முன்னாடி இருந்து அந்த பழக்கம், ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கொடுத்துட்டேன்னா அந்த ரூம்லேயே ஒரு டேபிள் இருக்கும், ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கும், அதில் வச்சு சாப்பிடுவார். அதுக்கு முன்னாடிலாம் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது அப்படி இருந்தது பழக்கம். அதுலேருந்து அந்த பழக்கம் வச்சு கொடுத்துட்டா அவர் அது உள்ளே சாப்பிட்றது, செப்பரேட்டாக எல்லாம் இது பண்ணுறது, அந்த பழக்கம் அந்த கொரோனாவுக்கு வந்து வந்தது. அதுக்கு அவர் கேட்டாருன்னு அதை எடுத்துகிட்டு போகிறேன். நான் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல தண்ணி மேலேருந்து கொஞ்சம் ஒழுகி இருக்குது, ரூஃப்லேருந்து. 2nd ஃப்ளோரு அப்பார்ட்மெண்ட்டு, டாப் ஃப்ளோர் எங்களது. அந்தளவுக்கு மழை வந்து இறங்கி ஒழுகி இருக்குது பொழுது அந்த இடத்துல. அதில் நான் என்ன பண்ணுறேன், வழுக்கி அப்படியே ஃபுல்லாக லெஃப்ட் சைடு கால் வந்து கம்ப்ளீட்டாக பெண்டு, அதாவது மடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு என் கையில் இருக்கிற அந்த இட்லி தட்டு வந்து துளி கூட கீழே விழாமல் அப்படியே வந்து எதிர்க்க தரையில் வச்சிடறேன் நான். கால் மட்டும் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு கால் அப்படியே நம்ம மடிச்சிட்ட மாதிரி பின்னாடி வந்து மடிச்சிக்குது ஃபுல்லாகவே. கீழே நான் உட்காந்துற போஸில் உட்காந்துறேன், ஆனால் லெஃப்ட் சைடு கால் கம்ப்ளீட்டாக மடிஞ்சிடுது அந்த இது. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டே இருக்கார் அது வந்து அவர் வந்து பார்த்துட்டு அந்த இட்லி எடுத்துகிட்டு, ஏன் இதுக்கு இங்கே வந்து எதுவும் தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார், பேசிட்டு இருந்தார். அந்த செகண்டே எனக்கு தோணுச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் விழுந்த போஸ் அந்த இது வந்து அந்த தட்டு செதறி போய் அந்த சாப்பாடு கீழே விழாமல் அப்படியே அதை கரெக்டாக வச்சுட்டு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் விழுந்த போஸுக்கும் என் கால் கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி மடித்து போனதுக்கு ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருக்கணும். ஆனால் இது இல்லை. ஆனால் கொஞ்சம் போக போக கொஞ்சம் பெயின் தெரிஞ்சுது, லெஃப்ட் சைடு இடுப்புலேருந்து பெயின். எனக்கு ஆல்ரெடி ஸ்பைனல் ப்ராப்ளம்லாம் இருக்குது, எத்தனையோ முறை நான் பார்த்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி வழுக்கி விழுதோ இந்த மாதிரி விழுந்தவங்களுக்கு அதுலேருந்து அவங்களுக்கு அந்த நடை மாறி போயிடும், இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி ஆகும்.
இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டக்கூடிய மாதிரி ஆகும். அது எனக்கு இப்போ ரொம்ப நிறைய கடமைகளை லைஃப்பில் நான் முடிக்க வேண்டிய சமயம் அது. இந்த சமயத்தில் எனக்கு இருந்தால் அதுக்காகவே தள்ளிகிட்டே வந்தது அந்த வண்டியை எடுத்து நான் வெளியில் போகக்கூடாதுன்னு. இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து கூட அந்த வண்டியை என்னை எடுக்கவே விடலை. அது அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தது. அது என்னதுன்னா, இன்றைக்கி அது வந்து அதனுடைய கரெக்டாக நம்ம கடவுளை கும்பிட்றதும் அந்த யம தீபம் அது ஏற்றி இருக்கிறது. நேற்று அவர்கிட்ட நம்ம வேண்டவே வேண்டுறோம். நம்ம அடுத்த வருஷம் இந்த வருஷம் நம்ம ஏற்றினோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அது காக்கும். மெயினாக இந்த மாதிரி கண்டங்கள் இதுதான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பாருங்கள். அதை நான் சொல்லி பண்ணுறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். எப்போவுமே நான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஏற்றினதில்லை. இது கம்ப்ளீட்டாக அப்படியே நைட் அண்ட் டே எரிஞ்சிக்கிற மாதிரி ஏற்றினதில்லை. எனக்கு அங்கேயே புரிஞ்சிச்சு அது. அது ஒரு அந்த அந்த இது வந்து முடிஞ்சிச்சு. அந்த கிராஸ் ஆகிடுச்சு. அது நடக்க வேண்டியது ஒரு வழியாக அப்படி நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது இப்போ பாருங்கள், எனக்கு உடனே வந்து அந்த வண்டிக்கு அந்த பேட்ரி போகிறதுக்கான காசு கிடச்சிடும். அந்த வண்டியை நான் எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிடும். எல்லாமே நடந்துடும். அது நான் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துன்னு தானே இருக்கிறேன். அந்த விஷயத்தை நடத்திக்கு முடிக்கிற வரைக்கும் அது எல்லா வகையிலையும் வந்து சுற்றி நம்ம கும்பிட்ற கடவுள்களும் சித்தர்களும் இது பண்ணும் உங்களுக்கு. ரெண்டாவது இதுதான் நம்மளுக்கு அந்த யம தீபம் அது பரணி தீபம் போட்டிருக்கோம். அதுதான் நான் நினைக்கும்போது கரெக்டாக அந்த நான் சொன்ன பாருங்கள், நீம் கரோலி பாபா பரபன்னு அது என்ன வாய்ஸுன்னு எனக்கு தெரியும். அந்த வாய்ஸ் கத்துது கேட்குது அந்த சமயம். கரெக்டாக வந்து அது ஆமாம், நீம் கரோலி பாபா வாய்ஸ் கூட கேட்குது இல்லை. அப்போ நம்ம நினைக்கிறது கரெக்டு தான். இந்த தீபம் போட்டோம்ல, யம தீபம் போட்டோம்ல, நம்மளுக்கு கண்டம் வந்தால் காப்பாற்றுன்னு சொன்னோம்ல, அதுதான் அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக வாசப்படியில் பெல் அடிக்கிறாங்க. ஏதோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது பெல் அடிக்கிறாங்க. அது ஆமான்ற மாதிரி அந்த மாதிரி விஷயம் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து சொல்கிறேன், கொஞ்சோண்டு யாகம் மாதிரி ஒரு சின்ன குச்சி போட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் கூட முடிஞ்சால் இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்றுவோம் இல்லைங்களா, இப்போ கார்த்திகை தீபம், அந்த தீபத்தையே வந்து பார்த்துக்கிட்டே கூட சொன்னாலும் பரவாயில்ல. இல்லை நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நெருப்பு மாதிரி உண்டாக்கி சொன்னாலும் பரவாயில்ல. அதை நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கு சொல்லுங்கள். அது சிவனுக்கு நம்ம திருவண்ணாமலை வரைக்கும் நம்ம போகலனாலும் இங்கேருந்து நம்ம பண்ணோம்னா கூட அதுக்கு எல்லா சக்தியும் நம்மளுக்கு எல்லா கடவுளையும் நெருங்க முடியுது. நம்ம செய்கிற விஷயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலையாரே போற்றி, உண்ணாமலை அம்மா போற்றி. அந்த வெளியில் அந்த திருவண்ணாமலை வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த யோகிராம் சுரத்குமார் இது கூட சேர்த்த மாதிரி நான் அந்த திருவண்ணாமலை லாமினேட் பண்ணியிருக்கேன். அந்த மலை மேலே இந்த இது வந்து விழுது பாருங்கள். அந்த மலை மேலே அந்த நெருப்பு சுடர் வந்து அந்த இடத்துல அந்த மலை மேலே விழுது பாருங்கள். திருவண்ணாமலை ஃபோட்டோ தானே அது. அதில் விழுது பாருங்கள், தெரியுதுங்களா? அதை பாருங்கள். அதுக்காக இல்லை, இப்போ நம்ம ஒன்று சொல்லணும் சிவபெருமானை நோக்கி. அது மாதிரி ஓம் நம சிவாய, இல்லைன்னா நீங்கள் இப்போ மதங்கேஸ்வரரே, ராஜமாதங்கி, சிவனை நோக்கி எந்த சிவன் இப்போதைக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருக்குதோ அதை போற்றி சொல்லுங்கள். பாடல்கள் கூட எதனா சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நெருப்பு க்ரியேட் பண்ணிங்களேன்னா நீங்கள் வேறு எதனா ஒரு பாடல், சிவபெருமான் பாடலோ அல்லது ஒரு ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு நீங்கள் சிவனை ரொம்ப நெருங்கிட்ட மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் இதை சொல்லுங்கள். சிவபெருமானே, மாடு சத்தம் கேட்குதுங்களா, நந்தி சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு? இங்கே வாசப்படியில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிவபெருமானே, நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்க. நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நீ யாருக்கும் எதையும் நீங்கள் நிரூபிக்க வேணாம். யாருக்கு நிரூபிக்கிறதுக்காகவும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பண்ண வேணாம். யாருக்கும் நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் நிரூபிக்க பார்க்க வேணாம். உன் வாழ்க்கை ஃபுல்லாக நான் உன்னை பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க சிவபெருமானே. உன் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை பண்ணுவேன். நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேணாம். உன் வாழ்க்கை ஃபுல்லாகவே எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சிவபெருமானே. நீங்கள் எப்பவும் என் கூடவே இருங்க சிவபெருமானே. நீங்கள் சொன்ன மாதிரியே என் வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்துங்க சிவபெருமானே. மாடு சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் சிவபெருமான் உண்மையிலே சிவபெருமான்கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சி சொல்லணும். சிவபெருமானே, நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க சிவபெருமானே. நீங்கள் எப்பவும் என் கூடவே இருங்க. என் வாழ்க்கையில் நான் செய்கிற விஷயங்கள், கடமைகள், நான் செய்கிற சாதனைகள், அல்லது நான் ஒரு தொழில் சம்மந்தமானோ, வேலை சம்மந்தமாகவோ, வீடு வாங்கிறதுக்காக போகிறனோ, அல்லது ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக எனக்காக நான் போகிறணும், அல்லது என் பிள்ளைகள் திருமணத்துக்காக நான் இருக்கணும், இல்லை என்னுடைய திருமணத்துக்காக இது பண்ணுறணும், எந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணும்போதும் என் கூடவே நீங்கள் இருங்க, என் கூடவே இருங்க. அந்த குரல் கேட்குதுங்களா? அது வந்து சிவன் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி தான். இப்போ எனக்கு அது ரிசீவ் ஆகுது, அது உங்களுக்கும் ரிசீவ் ஆகுது. அந்த திருவண்ணாமலை படத்துக்கு மேலே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள், அதையும் பாருங்கள்.
அது மாதிரி வந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நம்ம எங்கே இருந்து நம்ம எது பண்ணாலும் அந்த சிவனை ஈர்த்துக்க முடியும். நினைத்தாலே முக்தி தரும் சிவபெருமான். அந்த திருவண்ணாமலை ஃபோட்டோவை நான் வச்சுட்டுருக்கிறேன். அதில் இந்த நெருப்பு அதில் படுது. நினைத்தாலே முக்தி தரும். உண்மையில் அது நினச்சா மட்டும்தான் முக்தி தரும். ஏன்னா அந்த யாருமே அந்த இடத்துக்கு ரொம்ப போகாமல் இருந்தால் அந்த இடத்துல அமைதி காக்கப்படும். அந்த இடத்துல நெருப்பாக இருந்து குளிர்ந்த நிலையில் அந்த சிவபெருமான் அந்த இடத்துல இருந்தார். அந்த அமைதி காக்கப்படுற வரைக்கும் தான் அந்த இடத்துக்கு அவ்வளோ சக்தி. அதனால் இங்கேருந்தே நம்ம அந்த சிவபெருமானை நினச்சி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் நெருப்பு மூட்டி, நான் இதில் கொஞ்சம் சாம்பிராணியும் போட்டேன், கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் போட்டேன், குங்கிலியும் இருந்தது என்கிட்ட, அதையும் போட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் வேறு எதனா பொருட்கள் இருந்தால் கூட போடலாம். நீங்கள் பட்டை, லவங்கம், மஞ்சள், சந்தனம் அது மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்மளுக்கு அந்த திருவண்ணாமலையில் இந்த நேரம் தான் கரெக்டாக வந்து இப்போ ஈவினிங் ஒரு 5:30க்கு நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த சமயம் தான் அவங்களும் அந்த பெரிய தீபம் ஏற்றுறாங்க. அது லைவில் ஒரு பக்கம் நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் பக்கத்தில் கோயில் ரொம்ப அடைமழையாக இருக்குது சென்னையிலன்றதுனால பக்கத்தில் கோயில் போகல. நான் மண்டே போகிறேன். ஆனால் நான் இப்போ போகல. எனக்கு இங்கேருந்தே அந்த சிவனுடைய இது கிடைச்சிட்டு தான் இருக்குது. அந்த 59 நாள் ராஜ மாதங்கி அதே இடத்துல தான் உட்காந்து இப்போ நான் போடுறேன். அந்த ராஜ மாதங்கி யந்திரம் அதே இடத்துல தான் இப்போ நான் இதை போட்டிருக்கேன். அந்த மதங்கேஸ்வரரும் ராஜ மாதங்கியும் விதவிதமாக காட்சி கொடுத்தாங்க, விதவிதமாக அமானுஷ்யமாக பேசினாங்க, விதவிதமாக எனக்கு பண்ணாங்க. நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றது அவங்க வந்து எத்தனையோ வகையாக உணர்த்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து எந்த கடவுள் மதங்கேஸ்வரர் நினைக்கிறீங்கன்னா உடனே யானை படமோ ஒரு யானையோ ஒரு டிஜிட்டலாவோ அப்படிலாம் வந்து உங்களுக்கு பார்க்குறீங்களா? இல்லை ராஜமாதங்கின்னா வந்து கிளியோ அல்லது வீணையோ பச்சை நிறம் அப்படி நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நினச்சிக்கிட்டே வந்து நீங்கள் இது பண்ணும்போது ஆச்சரியமான விஷயங்கள் வந்து நடக்கும். பார்த்துட்டே இருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதலை வைங்க, உங்கள் வேண்டுதலை வைங்க, உங்கள் வேண்டுதலை வைங்க, உங்கள் வேண்டுதலை வைங்க, உங்கள் வேண்டுதலை வைங்க. நான் வந்து இங்கே குங்கிலியும் இந்த யாக குச்சிகள் எல்லாம் போட்டு கொட்டாங்குச்சியும் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். யாக குச்சிக்கு இணையான அந்த கொட்டாங்குச்சி வந்து ரொம்ப அந்த தேங்காய் இல்லைங்களா அது, அதனால் அதுக்கு ரொம்ப ஒரு சமைத்து மாதிரியே ஒரு சக்தி உண்டு அந்த கொட்டாங்குச்சிக்கு உங்களுக்கு. அதனால் அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சிவனை அந்த திருவண்ணாமலை சிவபெருமான் நினச்சி ஓம் நம சிவாயன்னு ஒரு 11 முறை சொல்லி உங்கள் வேண்டுதலை உங்கள் மனசுக்குள்ளேருந்தே இந்த யாகத்தை பார்த்து சொல்லுங்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும். அந்த சிவன் உங்கள் வாழ்க்கைக்கு துணையாக இருப்பார். அந்த சிவனும் அந்த பார்வதி தேவியும் வருவாங்க. டக்குன்னு நான் சொல்லும்போது அந்த நெருப்பு நினைஞ்சு அந்த கங்கு, இதுதான் கங்கைன்றது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? கங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம அடுப்பு மூட்டி இருந்தாங்கன்னா கங்கில் குழம்பு போட்டுடுவாங்க, கங்கில் போடுன்னுவாங்க பார்த்தீங்களா? இதை தான் கங்குன்னுவாங்க. நல்லா பார்த்துக்குங்க, இதைத்தான் கங்குன்னுவாங்க. ஆனால் நம்ம கங்கை நீர்னா தண்ணி தானே நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி எரிமலை மாதிரி இருந்து இந்த மாதிரி கங்கு வந்து அந்த இமயமலையிலேருந்து அந்த இடத்துலேருந்து வந்து அதுக்கப்புறம் அது குளிர்ந்து அந்த இடத்துல நீர் வந்து தண்ணி வந்து அருவியாக வருது. அதில் தான் அது கங்கைன்னு பேர் வந்தது காரணம். இந்த நெருப்பு வந்து அதுக்கு பேர், இந்த நெருப்புக்கு பேர் கங்கு. அந்த கங்குலேருந்து குளிர்ந்து அதுக்கப்புறம் அருவி மாதிரி அங்கேருந்து வருது, உங்களுக்கு தண்ணி மாதிரி வருது. அதுதான் வந்து உங்களுக்கு அது கங்கான்னு வந்து சொல்லிட்டு வந்தது உங்களுக்கு. நல்லா பார்த்து வேண்டிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த திருவண்ணாமலை ஃபோட்டோ பார்த்தீங்களன்னா ஒரு மாதிரி நெருப்பு கனற்றுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தெரியுது பாருங்கள், இந்த ரெட் கலர் அதில் விழுந்து ஒரு பக்கம் அந்த நந்தினி அந்த காமதேனுடைய சத்தம் வேறு கேட்குது பாருங்கள். அந்த காமதேனுடைய பொண்ணு தான் நந்தினி. அந்த நந்தினி பசுவை வந்து திருடிடுவாங்க ஒரு 7 பேர் 8 பேர். அதில் மெயின் வந்து யாருன்னு கேட்டோம்னா சாந்தனு, மகாபாரத சாந்தனுடைய முன்ஜென்மம் அவங்க. அவர் தான் ஐடியா கொடுக்குறது. அது வந்து விஸ்வாமித்திரருடைய பசு அது. அவர் வந்து இவர் இல்லைங்களா, அவர் முனிவர் இல்லைங்களா, அவரும் பயங்கர கோபக்கார முனிவர் இல்லைங்களா. அதனால தான் அந்த கூட சேர்ந்து திருநவங்களுக்கு 7 பேருக்கும் அடுத்த ஜென்மத்தில் இதுன்னு சொல்லி அது கங்காதேவிக்கு பிறந்து அந்த 7 குழந்தைங்களையும் தண்ணியில் போட்டு இது பண்ணிவிட்டு இவர் மட்டும் பீஷ்மராக வாழ்க்கையில் அந்த 7 குழந்தைங்க தண்ணியில் போட்டு போனாங்களே அவங்களே மேலு அதை விட பயங்கரமாக அனுபவிச்சிடுறாரு இவர். அந்த கங்காதேவி கங்கைன்றதுக்கு அதையும் தான், அதனால தான் அதையும் சொல்கிறேன் நான். இப்போ இந்த கங்குன்னு சொன்னேன், அந்த கங்காதேவி, அதனால தான் அதையும் சேர்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நல்லா வணங்கி நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.